17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களின் 2 நாள் பயிற்சி முகாம் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களால் இன்று துவங்கி வைக்கப்பட்டது. முதல் முறையாக 146 எம்எல்ஏக்கள் பதவியேற்ற நிலையில் அவர்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எப்படி கேள்விகளை எழுப்ப வேண்டும் அல்லது அமைச்சர்கள் எப்படி அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் போன்ற பல்வேறு கேள்வி வினாக்களின் அடிப்படையில் இந்த பயிற்சி முகாமானது எம்எல்ஏக்களுக்கு வழங்கப்படுவது வழக்கமானது. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவித்த நிலையில் இன்று காலை 10 மணி அளவில் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களால் இந்த பயிற்சி முகாமானது துவக்கி வைக்கப்பட்டது. விழாவின் துவக்கத்தில் குத்துவிளக்கு ஏற்றி வைக்குமாறு முதல்வர் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது அந்த குத்துவிளக்கை ஏற்றி வைக்கும் மரபினை மாண்பினை முதல்வர் அவர்கள் செய்தது தற்போது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்துள்ளது. குறிப்பாக அதிமுக ஐடி விங் மிகப்பெரிய கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளது. விழாவில் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தால் ஒரு திரியை பற்ற வைத்துவிட்டு மற்ற விருந்தினரிடம் மெழுகுவர்த்தியை அளிப்பதே மரபு மாண்பு என கேள்வி எழுப்பியுள்ளது. அதை பேரவைத் தலைவருக்கோ அல்லது அவை முன்னவருக்கோ கொஞ்சம் கூட பதிப்பளிக்காமல் சட்டப்பேரவை நடத்தும் நிகழ்ச்சியில் தானே மொத்த விளக்கையும் ஏற்றி வைத்திருப்பது எப்படி ப்ரோ என கேள்வி ஒன்றை தனது ட்விட்டர் பக்கத்தில் அதிமுக ஐடி விங் எழுப்பியுள்ளது. இதெல்லாம் நார்சிஸ்ட் பிஹேவியர் இல்லையா ப்ரோ என ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை பயன்படுத்தியுள்ளது. இந்த வார்த்தைக்கு மிக முக்கியமான அர்த்தம் என்னவென்று சொன்னால், நார்சிஸ்ட் என்பது ஒரு நபர் தன்னை முதன்மையாக நினைத்துக் கொள்ளும் மனப்பான்மை, அளவுக்கு அதிகமான சுயநலத்தை காட்டும் மற்றும் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத மனநிலையை குறிக்கிறது. இதனை தற்காதல் அல்லது தன்னேசம் அல்லது தன்முனைப்பு என்றும் அழைக்கலாம் என இதற்கு நார்சிஸ்ட் பிஹேவியர் என்பதற்கு பொருள்படும். தன்னுடைய ட்விட்டர் பதிவில் இந்த வீடியோவை பதிவிட்டு ஆச்சரியக்குறி பரிதாபங்கள் என்றும் 5 விளக்கை நானே ஏத்துறேன், எப்படியாச்சு காப்பாத்து கருப்பான்னு வேண்டிட்டு ஏத்தினீங்களா ப்ரோ என பின் குறிப்பு என போடப்பட்டு மிகப்பெரிய கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறது.